12th standard biology. Welcome students. Last class we have discussed about the asexual method of reproduction. Today we will discuss about the sexual reproduction in plants. Overview: reproduction in plants. First we will talk about the introduction, then sexual reproduction, flower, pre-fertilization structure and events, male reproductive part, that is the androecium, development of anther and TS of mature anther. Reproduction in lower plants like algae and bryophyte was discussed in detail. Sexual reproduction involves the production and fusion of male and female gametes. The former is called gametogenesis, இனச்செல் உருவாக்கம், and the later is the process of fertilization, அதான் கருவுறுதல். Let us recall the sexual reproduction in algae and bryophytes. They reproduce by the production of gametes, which may be motile or non-motile. Motile நகரக்கூடியது, non-motile நகர முடியாதது. And the gametic fusion is of three types: isogamous, anisogamous and oogamous. In algae வெளிக்கருவுறுதல் நடைபெறும், ஆனால் உயர்நிலை தாவரங்களில் உள்கருவுறுதல் நடைபெறும். அதான் in algae external fertilization occurs, whereas in higher plants internal fertilization occurs. What is a flower? மலர் என்றால் என்ன? மார்ஃபாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, a flower is a highly condensed shoot meant for reproduction. மிகவும் குறுக்கப்பட்ட தண்டு தான் மலர் என்று அழைக்கப்படுகிறது. மலருடைய பாகங்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிறது அவுட்டர் மோஸ்ட் வேர்ல் இஸ் த கேலிக்ஸ், அதான் புள்ளி வட்டம். இரண்டாவது வட்டத்தின் பெயர் அல்லி வட்டம், அதான் கொரோலா. மூணாவது வட்டத்தின் பெயர் மகரந்தத்தாள் வட்டம், அதான் ஆண்ட்ரீசியம். நான்காவது வட்டத்தின் பெயர் கைனீசியம். அப்புறம் ஆண்ட்ரீசியமும் கைனீசியம் தான் எசென்ஷியல் ஆர்கன்ஸ் ஒரு மலரில். முக்கியமான உறுப்பு ஒரு மலரில் எதுன்னு கேட்டாங்கன்னா, it is androecium and gynoecium because they are involved in reproduction. The process of changes involved in the sexual reproduction of higher plants include 3 stagesல நடக்கும். இந்த செக்ஷுவல் reproduction வந்து 3 நிலையில் நடக்கும். ஒன்று வந்து கருவுறுதலுக்கு முந்தைய நிலை, இரண்டாவது வந்து கருவுறுதல் நிலை, மூன்றாவது வந்து கருவுறுதலுக்கு பிந்தைய நிலை, அதான் ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் அண்டு போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். அடுத்தது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ்னால் என்ன? நிறைய ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் எதை கொடுக்கும் கடைசியான டிஃப்ரென்சியேஷனும் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் ப்ரைமோடியமாக மாறும். த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஆர் வில் டிஸ்கஸ் இட் நவ். வாட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃப்ளவரில் என்ன வரும்னா, இந்த பச்சை நிற பகுதி, இந்த பசுமையான பகுதியாக இருக்குது இல்லையா, க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் த செப்பல். அப்புறம் அந்த பகட்டான நிறமுடையது கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதான் பெட்டல். And you have got the male reproductive part called the stamens, and the female reproductive part you have the ovary at the base, and you will have the style, and on the top you will have the stigma. Male reproduction part, that is the androecium. androeciumல என்ன இருக்கும்னா stamens இருக்கும். அந்த stamens உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது anther, கீழே இருக்கிறது அந்த ஸ்டாக் பேர் வந்து filament. antherக்குள்ள என்ன இருக்கும்னா pollen grains which represent the male gametophyte. அடுத்தது development of anther எப்படி நடக்குது? A very young anther develops a homogeneous mass of cells. அதை சுற்றி இந்த homogeneous mass of cell சுற்றி என்ன இருக்கும்னா எபிடர்மிஸ். அந்த during the development anther assumes a 4-lobed structure-ஆக இருக்கும். ஒவ்வொரு லோப்லையும் row or a few rows of hypodermal cells வந்து enlarged-ஆக மாறி வித் கான்ஸ்பிகுவஸ் நியூக்ளியஸ், தெளிவான உட்கருவோடு இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஆர்கிஸ்போரியம். அந்த ஆர்கிஸ்போரியல் செல் இப்போ என்ன செய்யும்னா, they undergo periclinal division to form the primary parietal cells towards the epidermis. அவுட்டர் சைடை பார்த்துருக்கோம் இந்த பிரைமரி பரைட்டல் செல். உள்நோக்கி இருப்பது என்னன்னா பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் towards the inner side of the anther. அப்புறம் the primary parietal cell undergo series of periclinal and anticlinal division to form 2 to 5 layers of anther walls. அதில் என்ன லேயர்ஸ்லாம் இருக்கும்னா எண்டோதீஷியம், மிடில் லேயர் அண்ட் டெப்பிட்டம். அது வந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்போது இந்த 3 லேயர்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் எபிடர்மிஸ், நெக்ஸ்ட் இஸ் எண்டோதீஷியம், தேர்ட் லேயர் இஸ் த மிடில் லேயர் அண்ட் த ஃபோர்த் இன்னர் மோஸ்ட் லேயர் இஸ் த டெப்பிட்டம். இப்போ வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னால் என்ன? The changes involved in the formation of haploid microspores
from diploid microspore mother cell through meiosis is called microsporogenesis. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்போர் மதர் செல் உருவாகுது இல்லையா, அது வந்து மியாசிஸை மேற்கொண்டு இந்த மைக்ரோஸ்போரை உருவாகும். இந்த நிகழ்ச்சிக்கு தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்னு சொல்லுவாங்க. The primary sporogenous cell directly or may undergo a few mitotic division to form sporogenous tissue. அந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த செல் டிவைட் ஆகும்போது நிறுத்தும்போது அது என்ன செல்லாக மாறும்னா மைக்ரோஸ்போர் மதர் செல். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் திரும்ப வந்து மியாட்டிக் பிளவு, அதான் குண்டல் பிரிவை மேற்கொண்டு இது ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸாக மாறும். அதான் 4 ஹேப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ், அதான் மைக்ரோஸ்போர் டெட்ரட். இந்த மைக்ரோஸ்போர்ஸ் என்ன ஆகும்னா சூன் செப்பரேட், ஒன்னோட வந்து பிரிஞ்சு போயிடும். அது அப்புறம் ரிமைன் ஃப்ரீ இன் த ஆந்தர் லாக்யூல் அண்ட் டெவலப் இன்டு போலன் கிரெயின்ஸ். அடுத்தது ஸ்டேஜஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். இந்த படம் வந்து உங்கள் புக்கில் 8வது பக்கத்துலையும் 9வது பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க, இது கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆந்தர் பிரைமோடியத்தை பார்க்கலாம். இது சுற்றி இருக்கிறது எபிடாமிஸ். அந்த எபிடாமிஸ்க்கு கீழே இருக்கிற செல் பேர் தான் ஹைப்போடாமிஸ். அந்த ஹைப்போடாமல் செல்ஸ் வந்து ஃபியூ ரோஸ் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன ஆகும், டிவைட் ஆகும். என்ன டிவிஷனை மேற்கொள்ளும், பெரிக்ளைனல் டிவிஷனை. அது அப்போ என்னவா மாறும்னா ஆர்கிஸ்போரியல் செல். திஸ் ஆர்கிஸ்போரியல் cell divides into two, one towards the periphery and one towards inside. அந்த பெரிஃபெரினா எபிடமிஸை பார்த்துருக்கோம். அந்த செல் பேர் பிரைமரி பரைட்டல் செல்ஸ். உள்ளே இருக்கிற செல் பேர் ஸ்போரோஜினஸ் செல்ஸ். அது திரும்ப என்னவாகும், இந்த பிரைமரி பரைட்டல் செல் வந்து திரும்பவும் ஆன்டிக்ளைனல் டிவிஷனும் பெரிக்ளைனல் டிவிஷனும் மேற்கொண்டு 2 to 3 லேயர்ஸ் இல்லை 2 to 5 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸை இது ஃபார்ம் ஆகும். அதான் எபிடாமல் லேயருக்கு அவுட்டரில் வரும். அதுக்குள்ளே இருக்கிற லேயர் பேர் எண்டோதீஷியம், அதுக்குள்ளே இருக்கிற லேயர் பேர் மிடில் லேயர், அதுக்குள்ளே இருக்கிற லேயர் பேர் டெபிட்டம். அப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்போரோஜினஸ் செல் என்னவா மாறும், இது ஸ்போர் மதர் செல்லாக மாறி இது மியாசிஸ் பிளவை மேற்கொண்டு குண்டல் பிரிவை மேற்கொண்டு இது மைக்ரோஸ்போராக மாறும். இந்த மைக்ரோஸ்போர் வந்து திரும்பவும் பல மாற்றங்கள் அடைந்து இது போலன் கிரெயின்ஸாக மாறும். இந்த படத்தில் இது கிளியராக கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஸ்டேஜஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தரில் கடைசியாக நம்ம மெச்சூர் ஆந்தர்னுடைய ஸ்ட்ரக்சர் இங்கே பார்க்குறோம். 4 லேயர்ஸ் பார்க்குறோம். அந்த உள்ளே இருக்கிற லேயர் பேர் என்ன, ஆந்தர் கேவிட்டி. அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. சம் பிளான்ஸ் ஆல் த மைக்ரோஸ்போர் ஆர் மைக்ரோஸ்பெரஞ்சியம் ரிமைன் ஹெல்டு டுகெதர். நான் சொன்னேன் இந்த மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆனவுடனே ஒன்னோட ஒன்று பிரிஞ்சு போய்டுன்னு சொன்னேன். பட் இன் சம் பிளான்ஸ் தே ரிமைன் டுகெதர். அது எந்த பிளான்ட்லனா கேலட்ரோபிஸில், தமிழில் சொல்ல போனீங்கன்னா அது எருக்கும் செடியில் அப்படி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் பொலினியம். Pollinia are attached to a clamp or clip-like sticky structure called corpusculum. The filamentous or thread-like part arising from each pollinium is called retinaculum. அப்புறம் the whole structure looks like inverted letter Y and it is called translator. அப்போ இந்த கேலட்ரோபிஸில் இருக்கிற பொலினியத்தில் என்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ்குலம், ரெட்டினாகுலம் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, வாட் இஸ் பொலினியம். அடுத்தது வந்து டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தரில் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனில் என்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஆந்தர் எப்படி இருக்கும், அது மாதிரி பைலோப்டாக இருக்கும். ஒவ்வொரு லோப்லேயும் 2 தீக்காக இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் டைதீக்கஸ். அது வந்து டெட்ராஸ்பொராஞ்சியேட், 4 ஸ்பொராஞ்சியத்தை இது வச்சிருக்கோம். அதனால இட் இஸ் கால்ட் டெட்ராஸ்பொராஞ்சியேட். த அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் த ஆந்தர் வால். அந்த வாலில் என்னெல்லாம் இருக்கும்னு சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். எபிடாமிஸ் இருக்கும், எண்டோதீஷியம் இருக்கும், மிடில் லேயர் இருக்கும், இன்னமோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் த டெபிட்டம். அடுத்தது இந்த டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் வாலை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். த அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் த எபிடாமிஸ்ன்னு சொன்னேன். அது வந்து சிங்கிள் லேயராக இருக்கும். அது என்னத்தை பண்ணுன்னா இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். த செல்ஸ் அண்டர்கோ ரிப்பீட்டட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் டு கோப் அப் வித் த ரேப்பிட்லி என்லார்ஜிங் இன்டர்னல் டிஷ்யூஸ். அதுக்கு அடுத்த லேயர் பேர் வந்து எண்டோதீஷியம். இது வந்து சிங்கிள் லேயராக இருக்கும், ரேடியல் எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும், ஃபவுண்ட் பிலோ த எபிடாமிஸ். த இன்னர் டேஞ்சென்ஷியல் வால் டெவலப்ஸ் பேண்ட்ஸ். ஒரு சில திக்கனிங்ஸ் இதில் வரும், விச் இஸ் மேட் அவுட் ஆஃப் செல்லுலோஸ். அதனால இது வந்து ஸ்லைட்லி லிக்னிஃபைட்னு கூட சொல்லலாம். அது வந்து ஹைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கும், ஈரத்தன்மை, நீரை வச்சிருக்க தன்மையுடையதாக இருக்கும், ஈரத்தன்மையோடு இருக்கும். அது வந்து இந்த ஆந்தோஸ் ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ஸில், சாப்ரோஃபைட்ஸில், கிளீஸ்டோகமஸ் ஃப்ளவர்ஸில், எக்ஸ்ட்ரீம் பேரசைட்ஸ்லாம் வந்து இந்த எண்டோதீலியல் திக்கனிங் டிஃப்ரென்சியேஷனே இல்லாமல் இருக்கும். எந்த பிளான்ஸ்லாம் இருக்கும் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, திக்கனிங் இல்லாத பிளான்ஸ்னு. அப்போ நீங்கள் சொல்லலாம் ஆந்தோஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸில் இருக்காது, சாப்ரோஃபைட்ஸில் இருக்காது, கிளீஸ்டோகமஸ் ஃப்ளவரில் இருக்காது, எக்ஸ்ட்ரீம் பேரசைட்ஸ்லையும் இருக்காதுன்னு 2 மார்க் கொஸ்டினுக்கு பதில் சொல்லலாம். அடுத்தது வாட் இஸ் ஸ்டோமியம். இந்த திக்கனிங்ஸ் வந்து ஒரு சில இடத்துல இல்லாமல் இருக்கும். 2 ஸ்பொராஞ்சியா ஜாயின் ஆகிற இடத்துல இந்த திக்கனிங்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த ரீஜன் பேர் தான் ஸ்டோமியம்.
The cells along the junction of the two sporangia of an anther lobe lack these thickenings. This region is called stomium. 2 mark question la idu kandipa varum. This region along with the hygroscopic nature of the endothecium helps in the dehiscence of anther at maturity. anther நல்லா மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அது வெடிச்சு அதில் உள்ள இருக்கிற போலன் கிரெயின்ஸ்லாம் வெளியில் வரணும்னா இந்த ஸ்டோமியம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஎஸ் ஆஃப் மெச்சூர் anther இப்போ நல்லா பார்க்கலாம். It has got bilobed structure, tetrasporangiate. வெளியில் இருக்கிற வால் லேயர்ஸ் பேர் anther walls. அந்த 4 வால்ஸ் வரும். உள்ளே இருக்கிறது வந்து anther cavity. நடுவில் இருக்கிறது பேர் வந்து கனெக்டிவ். இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கும் உண்டு. தியரியில் வந்து இது 5 மார்க் கொஸ்டினில் இந்த டயக்ராம்ஸ் கேட்டு பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ண சொல்லலாம். நான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர்னுடைய வாலை மட்டும் இப்போ பார்ப்போம். ஏற்கனவே நம்ம எபிடர்மிஸை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து எண்டோதீஷியத்தை பற்றி பார்த்தோம். தேர்ட் லேயர் பேர் வந்து மிடில் லேயர். அதில் வந்து 2 to 3 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அது எண்டோதீஷியத்துக்கு கீழே இருக்கும். தே ஆர் ஜென்ரலி எஃபிமெரல். எஃபிமெரல்னால் என்ன அர்த்தம்னா குறுகிய காலம் வாழக்கூடியது. அது வந்து உடனே டிஸ்இன்டகிரேட் ஆகி தே கெட் க்ரஷ்ட் டியூரிங் மெச்சூரிட்டி. அது இன்னமோஸ்ட் லேயர் பேர் என்ன? டெபிட்டம். இது கண்டிப்பாக 5 மார்க்கில் கொஸ்டினில் வரும். அந்த கொஸ்டின் வரும்பொழுது இதில் இருக்கிற 3 பாயிண்ட்ஸும் நீங்கள் நல்லா கிளியராக எழுதணும். இட் இஸ் அ இன்னமோஸ்ட் லேயர் ஆஃப் த ஆந்தர் வால். அது மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் எப்போனா அந்த டெட்ரட் ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் இந்த மேக்ஸிமம் டெவலப்மெண்ட்டை இது மேற்கொள்ளும். இது 2 இடத்துலேருந்து இது உருவாகுது. ஒன்று வந்து இது பெரிஃபரல் வால் லேயர்லேருந்து உருவாகும். மற்றொன்று வந்து இது உள்ளே இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூல அந்த ஸ்டிரைல் லேயர்லேருந்து ஸ்டிரைல் லைனிங் லேயர்லேருந்து இது உருவாகுது. ஒன்று வந்து பெரிஃபரல் வால் லேயர்லேருந்து, இன்னொன்று வந்து கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து. அதுவும் thus we call them as a tapetum is dual in origin. 2 இடத்துலேருந்து உருவாகுதுன்னு தமிழில் சொல்லலாம். இது வந்து உள்ளே இருக்கிற லேயர்ஸ்க்கெல்லாம் இது நரிஷ்மெண்ட் கொடுக்குது. எதுக்கெல்லாம் நரிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கு, மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கு, மைக்ரோஸ்போருக்கு எல்லாம் இது நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த 4வது லேயர் தான் டெபிட்டம். அப்புறம் வந்து இந்த செல்ஸ் ஆஃப் த டெபிட்டம் மே ரிமைன் யூனின். அதனுடைய நியூக்ளியஸ் கண்டிஷன் எப்படி இருக்கும், உட்கரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனி நியூக்ளியேட்டாக இருக்கலாம். ஆர் they may be with more than one nucleus or they may be polyploid. அது வந்து என்னத்துக்கெல்லாம் கான்ட்ரிபியூஷன் தரும்னா டு த வால் மெட்டீரியல்ஸ், ஸ்போரோபொலனின், pollen kit, trypsin and number of proteins that control incompatibility reaction. இதுக்கெல்லாம் இது வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். அடுத்தது வந்து இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்போர்ஸ். மைக்ரோஸ்போரை மட்டும் இல்லை போலன் கிரெயின்ஸையும் இது கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டெபிட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first type is called secretory tapetum and the second type is called invasive tapetum. இப்போ secretory tapetumனா என்ன? they are parietal, glandular or cellular. The tapetum retains the original position and cellular integrity and nourishes the developing microspores. Invasive tapetumனா என்னன்னா the cells lose the inner tangential and radial wall. tangential wallலையும் radial wallsலையும் அந்த செல் வந்து அழிந்து போய் அது ஒரு ஸ்ட்ரக்சராக மாறும். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் வந்து பெரிப்ளாஸ்மோடியம். அப்போ 1 மார்க்கில் கேட்பாங்க பெரிப்ளாஸ்மோடியம் எதுலேருந்து உருவாகுதுன்னு. யூ ஹேவ் டு ரைட் இட் இஸ் ஃப்ரம் இன்வசிவ் டெபிட்டம். ஸோ ஒரு சில பாட்னிஸ்ட் சொல்கிறாங்க தேர்ட் டைப் ஆஃப் டெபிட்டம் கூட இருக்குது. அந்த டெபிட்டம் பேர் வந்து அமீபாய்டு டெபிட்டம். திஸ் டைப் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் மேல் ஸ்டெரிலிட்டி அண்ட் should not be confused with பெரிப்ளாஸ்மோடியல் டைப். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபிட்டத்தை பற்றி பார்ப்போம். The fourth layer is called the innermost layer of the anther wall is the tapetum. அது எதுக்கெல்லாம் உதவுது பார்த்தீங்கன்னா it nourishes the developing microspores. உள்ளே இருக்கிற அந்த மைக்ரோஸ்போருக்கு ஊட்டம் அளிப்பது இந்த டெபிட்டம் தான். அது வந்து it contributes sporopollenin through Ubish bodies. 2வது ஃபங்க்ஷன். 3வது வந்து இந்த pollen kit materialsக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது by tapetal cells and is later transferred to the pollen surface. அப்புறம் exine proteins responsible for rejection reaction of the stigma are present in the cavities of the exine. அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கும் it is deriving from the tapetal cells. இப்போ ஆந்தருடைய கிராஸ் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆந்தர் வால் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஆந்தர் கேவிட்டி. அந்த கேவிட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னோம்? ஃபர்ஸ்ட் வந்து இது மைக்ரோஸ்போர் மதர் செல் என்னவா மாறும்? மைக்ரோஸ்போர். இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் டிவிஷன். அந்த மைக்ரோஸ்போர் திரும்ப நிறைய சேஞ்சஸாக மாறி இதில் போலன் கிரெயின்ஸாக மாறும். அப்போ யங் ஸ்டேஜில் இதுக்குள்ளே மைக்ரோஸ்போர் இருக்கும். மெச்சூர் ஆன உடனே இது வந்து போலன் கிரெயின்ஸாக அதுக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள்.
அடுத்தது தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அங்கே என்ன இருக்குன்னா கனெக்டிவ். இட் இஸ் அ காலம் ஆஃப் ஸ்டெரைல் டிஷ்யூ சரௌண்டட் பை த ஆந்தர் லோப். இட் possesses vascular tissues and it also contributes to the inner tapetum. So in the cross section you have seen three important structure. One is the anther wall, the next one is the anther cavity, the third one is the connective. இதில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் மெயினாக கேட்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா, பொலீனியம்னா என்ன, இந்த பாடத்தில் பொலீனியம்னா என்ன, ஸ்டோமியம்னா என்ன, அப்புறம் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஆந்தர் லோப் கேட்கலாம், அப்புறம் கேட்கலாம். ஆனால் நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.